தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் பரவி வரும் ரேபிஸ் தொற்று நோயை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து பழனி பொது மருத்துவர் பூபதி ஜானுடன் எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் ரேபிஸ் தொற்றுநோய் பொறுத்து கடந்த 5 நாட்களாகவே சற்று அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக இந்த ரேபிஸ் தொற்றுநோய் பொறுத்தவரையுமே தடுப்பதற்காக என்னென்ன வழிமுறைகள் இருப்பது குறித்து பொது மருத்துவர் பூபதி ஜான் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ சென்னையில் இந்த ரேபிஸ் தொற்றுநோய் திடீர்னு அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போது இதை தடுக்க என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு ரேபிஸ் நோய் அப்படிங்கிறது நாய்களின் மூலம் பரவுது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. நாய் கடிப்பதன் மூலம், இல்லை நாயினுடைய எச்சில் நம்ம மேல் படுவது மூலம், இல்லை ஒரு ஸ்க்ராட்ச் பட்டால் கூட அந்த ரேபிஸ் நோயானது நாய்களிலிருந்து நம்மளுக்கு பரவுது அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ இந்த ரேபிஸ் வந்துட்டால் எப்படி பிழைக்க முடியுமா அப்படின்னா, ரேபிஸ் வந்துட்டால் அந்த வியாதி உடம்புல போயிருச்சு, ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா 100க்கு 100% பிழைக்கவே முடியாது. மரணம்தான் நிச்சயம். அதனால தான் நாங்கள் மருத்துவத்துறையில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எந்த வியாதி வந்துட்டால் காப்பாற்றவே முடியாது அப்படின்னா அதில் ஒரு வியாதி ரேபிஸ் வியாதி தான். ரேபிஸ் வியாதி 100க்கு 100% ஃபேட்டல், உயிரை கொல்லும். அதுதான் முக்கியம். அப்போ இதை தடுக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக 100க்கு 100 முறை தடவையாவது தடுத்து விடலாம். 100% ப்ரொடெக்ஷன் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல டாகுகிட்ட இருந்து பரவாமல் தடுக்கணும். நம்மளுக்கு வந்த பிறகு அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, இப்போ உண்மையாலுமே ஒரு ரேபிஸ் நாய் உடனே கடிச்சிருச்சு, இல்லை எந்தாவது ஒரு நாய் கடிச்சிருச்சு, அது ரேபிஸ் தொற்று இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 2 வழி நம்ம பண்ணணும். ஒன்று, கடித்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புண்ணை உடனே என்ன பண்ணணும், நல்லா சோப்பு போட்டு நல்ல டேப் வாட்டர் ஓடுற தண்ணி ஸ்பீடாக அடித்து கழுவிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் கழுவலாம்? நீங்கள் எவ்வளோ நேரம் கூட கழுவலாங்க. ஈவன் அரை மணி நேரம் கழுவுனா கூட நல்லது தான். அதனால் அதிக நேரம் கழுவுனா நல்லது. நல்லா சோப்பு போட்டு நல்லா சுத்தமாக தொடச்சி கழுவிடுங்க. கழுவி முடிச்சிட்ட பிறகு இம்மீடியட்டாக நீங்கள் அடுத்த கட்டத்தில் நீங்கள் என்னன்னா மருத்துவர் அணுகணும். மருத்துவர் அணுகுனா மருத்துவர் 2 விஷயம் செய்வார். என்ன அப்படின்னா, இப்போ அந்த கடித்த நாய் வீட்டு நாயா, இல்லை தெரு நாயா, இல்லை தெரு நாயில் ரேபிஸ் வந்த நாயா, எந்த நாயாக இருக்கட்டுங்க, ஒன்று பண்ணலாங்க. ஒருவேளை ரேபிஸ் கடித்த நாயாக இருந்துச்சு அப்படின்னா, ஹிமினோகுளோபுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து, அதாவது அது ஊட்ட மருந்துன்னு வச்சுக்கலாங்களேன். அது ஐஜிஜி ஐஜிஎம் என்கிற இம்யூனோகுளோபுலின். அதை உடனே கடையில் வாங்கி அந்த மருந்தை 2ஆக பிரிக்கணும். ஒரு 4 மில்லி மருந்தை ஒரு 2 மில்லி ஒரு 2 மில்லியாக பிரித்து ஒரு 2 மில்லி எடுத்து நம்ம எங்கே கடிச்சதோ அந்த இடத்துல டைரக்டாக அந்த இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷனை செலுத்தணும். ஃபஸ்ட்டு செலுத்தி முடிச்சிட்ட பிறகு மீதி இருக்கிற 2 மில்லி இருக்குது பார்த்தீங்களா, அதைய இடுப்பில் போடணும். அப்போ மொத்தம் 4 மில்லியை நம்ம என்ன பண்ணிடணும், அந்த கடித்த இடத்துலையும் இடுப்புலையும் போட்டுடணும். இப்படி போட்டோம்னா இம்யூனோகுளோபுலின் என்ற அந்த தடுப்பு மருந்தை நம்ம போட்டோம்னா உடனடியாக நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி உருவாயிரும், இமிடியேட்டாக உருவாயிரும். அதற்கு பிறகு என்ன பண்ணணும், டாக்டர்னுடைய அறிவுரையின்படி தடுப்பு ஊசி போடணும். அதுதான் ரேபிஸ் வேக்சின்னு சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னது ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின், அது 2வது சொல்கிறது ரேபிஸ் வேக்சின். இந்த ரேபிஸ் வேக்சின் எப்படி போடணும் அப்படின்னா 5 டோசஸ் போடணும். முதல்ல 0 இன்றைக்கி போடணும், 3 நாள் கழித்து போடணும், 7வது நாள், 14வது நாள், 28வது நாள், 5 நாள், கரெக்டாக 5 நாள் நம்ம உடம்புல போட்டோம்னா நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி வந்துடும். அப்படி நம்ம போட்டுட்டோம்னா கடித்த நாயே அது ரேபிஸாக இருந்தால் கூட நம்ம உயிர் காப்பாற்றப்படும். இது ரொம்ப முக்கியம். இதில் ஒன்று சொல்கிறேன், ஏன் சார் முதல்ல போட்டிங்களா, அந்த இம்யூனோகுளோபுலின் ஏன் போட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கடித்த இடத்துல ஏன் சார் போடுறீங்க, என்னென்னா இப்போ நம்ம வேக்சின் போடுறோம் பாருங்கள், ரேபிஸ் வேக்சின். அந்த வேக்சின் போட்டால் அந்த வேக்சின் உடம்புல போய் எதிர்ப்பு சக்தி உருவாவதற்கு கிட்டத்தட்ட 5 நாட்களிலிருந்து 7 நாட்கள் ஆகுது. நல்லா கவனமாக இருக்கணும். அப்போ 5 நாள் 7 நாள் கழிச்சது பிறகு தான் என்ன வருது, அதனுடைய எதிர்ப்பு சக்தி உருவாகுது. அந்த இடைப்பட்ட அந்த 5 நாளில் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி வேணுமா இல்லையா, அந்த எதிர்ப்பு சக்தி வேணும் கொடுக்கறதுக்காகத்தான் இம்யூனோகுளோபுலின் என்கிற இன்ஜெக்ஷனை கடிச்ச இடத்துல போடணும். இது ரொம்ப முக்கியம், இதை தெரிஞ்சுக்கணும். அதற்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை கடித்த நாய்க்கு வேக்சின் போட்டிருக்கிறாங்க, அதாவது ரேபிஸ் வராமல் இருக்கிறதுக்கு நாய்க்களுக்கும் தடுப்பூசி போடுவோம். அப்படி தடுப்பூசி போட்டிருந்தா நம்ம என்ன பண்ணலாம், சேஃபாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 3 டோஸ் போட்டால் போதும். அதாவது 0,
3வது நாள் 7வது நாள் 3 டோசஸ் போடணும். அப்படி போட்டாலும் நம்ம சேஃப். இது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த கிடைச்ச இடத்துல இருக்கக்கூடிய வேக்சின் போடுறதும் இந்த அளவும் இந்த இம்யூனோகுளோபினுடைய அளவும் எதை பொறுத்து அமையுதுன்னா, எந்த இடத்துல கடிக்குது, எவ்வளோ ஆழமாக கடிக்குது, அதனுடைய அந்த புண்ணினுடைய தன்மை என்ன, இதை பொறுத்து மாறுதுங்க. இதை மருத்துவர்கிட்ட அணுகணும்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆக ரேபீஸ் என்கிற நோயை நம்ம கண்டிப்பாக தடுக்க முடியும், அதிலிருந்து காப்பாற்ற முடியும். இம்யூனோகுளோபிலின் என்று சொல்லக்கூடிய ஊட்ட ஊசியையும் எதிர்ப்பு ஊசியான வேக்சினான ரேபீஸ் வேக்சினையும் போட்டால் 100க்கு 100 முறை அந்த வியாதியிலிருந்து தப்பிச்சுக்கொள்ளலாம். இது ஒன்று. இது நம்மளை பொறுத்த வரைக்கும். இன்னொரு கட்டம் இருக்குது. அடுத்து சொல்லிட்டு இன்னொரு கட்டம் இருக்கு. சரிங்க, நாய்களுக்கு எப்படி வராமல் தடுக்கிறது? ஏன்னா நாய்க்கு தான் டெஃபினட் ஹோஸ்ட். அவங்ககிட்ட இருந்து தான், அந்த நாய்கள்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு பரவுது. அதை நாய்கிட்ட எப்படி வராமல் தடுக்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக 100க்கு 100 முறை தடுக்க முடியும். எப்படின்னா, நாய்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட வேண்டும். ஒன்று. போட்ட நாய்களுக்கு என்ன பண்ணணும், ரேபிஸ் இன்ஜெக்ஷன் பண்ண காதில் இந்த ஊசி போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னா, தெரு நாய்களுக்கு காதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிறுசாக வி போல் ஒரு கட்டு போட்டுருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரு நாயில் போய் பாருங்கள், ஏதாவது ஒரு நாய்க்கு காதில் துண்டாக்கி கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வேக்சின் போடப்பட்ட நாயின்னு அர்த்தம். அப்போ நாய்களுக்கு நம்ம வேக்சின் போடும்போது கண்டிப்பாக ரேபிஸ் நோயிலிருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். ஒன்று. இப்போது ஒரு குட்டி பிறக்குது, ஒரு நாய்கிட்டிருந்து குட்டி பிறக்குது. பிறந்த குட்டியாக இருந்தால் கூட அந்த குட்டி கூட ரேபிஸ் தடுப்பு ஊசி கண்டிப்பாக போட வேண்டும். குட்டி கடித்தால் கூட ரேபிஸ் நோய் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக நாய்களை பராமரிப்பது, நாய்களுக்கு தடுப்பூசி போடுவது, அதன் மூலம் ரேபிஸ் நோயை நாய்களிட்டிருந்து நம்மளிடம் காப்பாற்ற முடியும். நம்மளுக்கு ஒருவேளை வந்துவிட்டால் நாம் இம்யூனோகுளோபிலின் இன்ஜெக்ஷனையும் எதிர்ப்பு சக்தியான ரேபிஸ் வேக்சினையும் போட்டால் 100க்கு 100% வந்து நம்ம நோயிலிருந்து காப்பாற்ற முடியும். தகவலுக்கு நன்றி சார். குறிப்பாக மருத்துவர்களின் அறிவுறுத்தல் என்றவன் பார்த்தால் தொடர்ந்து இந்த தடுப்பு ஊசிகள் போட்டாலே இந்த நோய்களிலிருந்து வெளிவரலாம் எனவும், மேலும் தொடர்ந்து பாதுகாப்பான முறையில் பொது இடங்களில் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என பொது மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. நியூஸ் ஒன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணனுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பண்ணி, சென்னை.